அதாவது அவங்களோட கட்சியை அவங்களே அசிங்கப்படுத்துறதுல பேர் போன கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவை தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு பெருமையான விஷயம் நினச்சிட்டு அவங்களாம் வந்து வந்து ஆள் மாற்றி ஆள் யார் ஆதவர்ஜுனாலேருந்து புசியானந்த்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேடையில் 72 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பொது வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு. இது வந்து பெருமையாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, அசிங்கப்படணும். நியாயப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. திருப்பரங்குன்றத்தில் உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஒரு மதக்கலவரம் பண்ணுறதுக்கான வேலையை வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே திமுக அரசு அது எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு திமுக உட்பட இந்தியா கூட்டணியில் இருக்க எம்பிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்பிகள் கையெழுத்து போட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற லெவலில் லீகலாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டார். அப்புறம் மழை வந்தால் வெளியே வந்து பொதுமக்களை பார்க்க மாட்டார். மற்றபடி இப்போ எஸ்ஐஆர் பிரச்சனை வந்தது, மாதக்கணக்காக இங்கே எல்லாம் மாநிலமே கத்திட்டு இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு வீடியோ போட்டு சம்மந்தம் இல்லாமல் அதுலேயும் திமுகவை திட்டி வீடியோ விட்டுட்டார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்குமே வாயை திறக்காமல் 72 நாளாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உள்ளவே இருந்தவர் 72 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் வெளியே வந்திருக்காரு, 72 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் வெளியே வந்திருக்காரு, அவங்க தலைவரை அவங்களே அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் விஜய் அவர்கள் வேற நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து நீங்கள் நான் குரல் கொடுப்பேன். நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல என்ன குரல் கொடுத்தீங்க? எதுக்குமே தான் குரல் கொடுக்கலையே, குரல் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் என்ன எழுதி கொடுத்தாலும் அப்படியே வாசிக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் தான் ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே பார்த்து படிக்கிறாருன்னு தெரியுதுல்ல. இந்த கட்சியில் உருப்படியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கூடவா ஆள் இல்லை, அவர் தான் தப்பு தவறமாக எழுதி கொடுத்தாலும் அப்படியே படிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. வேற நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை, ரேஷன் கடை இல்லாத ஒரு இதுதான் அது பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உன்னை தற்கொலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வருது. இப்போ தலைமையே இப்படி இருந்தால் அப்புறம் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு ரேஷன் கடை பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அப்போதைய ஆளுநராக இருந்த கிரண்பேடி அவங்க தான் பிரச்சனை பண்ணி ரேஷன் கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. ரேஷன் கடை மூடப்படுது. அதுக்கப்புறம் இப்போ பாண்டிச்சேரியோடைய சிஎம் ரங்கசாமி அவர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரேஷன் கடையெல்லாம் மறுபடியும் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் கடை வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 21/10/2024 வந்து ரேஷன் கடை திறந்தாங்க. ஸோ இந்த ரேஷன் கடை திறக்கிறது மட்டும் இல்லாமல் 2 கிலோ சர்க்கரை 10 கிலோ அரிசி அப்படின்னு வேற போட்டாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ரேஷன் கடை இல்லாத ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாக்கெலாம் வீட்டுக்கே போய் நாங்கள் வந்து ரேஷன் கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கூட இவருக்கு பொது அறிவு இல்லையே விஜய் அவர்களுக்கு, இப்படி தற்குறித்தனமாக பேசுகிறாரே அப்படின்னு நான் சொல்லலை. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கூட்டணி வைக்கணும், அதுக்காக இப்படி வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து பேசக்கூடாது. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அங்கே வந்து நடக்குது. ஆனால் அதில் கூட பாருங்கள் விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ மோடி மஸ்தான் வேலை காட்டுறாரு அப்படின்னு. இந்த பக்கம் சிஎம் ரங்கசாமி அவர்களை வந்து புகழ்ந்து பேசுறது, அடடா ஓஹோ ஆஹா அப்படின்றது. ஆனால் என்ன புகழ்ந்து பேசிட்டு இந்த பக்கம் பாஜக வந்து கழுவி ஊத்துற மாதிரி. அதுவும் அமித்ஷா அவர்களும் குறிப்பிடலை, மோடி அவர்களும் குறிப்பிடலை, ஒன்றிய அரசு அப்படின்னு ஏதோ ஒரு 1-2 இடத்துல இங்கே திமுக பற்றி விமர்சிக்கிறீங்க. இங்கே ஆளுங்கட்சி திமுக தமிழ்நாட்டில் பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் இங்கே இது சரியில்லை அங்கிள், ஊழல் ஒரே அது இது அப்படின்னு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறீங்களே. பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணல. இங்கே இருக்க எடப்பாடி அவர்களை நீங்கள் கழுவி ஊற்றிருக்கீங்க. பாஜக கிட்ட அடிமையாக போனீர்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா, இத்தனை வருஷம் ஒரு பழமையான கட்சியை கொண்டு போய் பாஜக கிட்ட அடமானம் வச்சிட்டிங்களே, எங்களை பாருங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்தா கூட பாஜகவை எதிர்த்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் எடப்பாடி அவர்களை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திட்டினதே கிடையாது. திமுகவை தான் திட்டிகிட்டு இருப்பீங்க. அதாவது இந்த விவேகாவோட காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துட்டு இது தமிழ்நாடு நினச்சிட்டு திமுகவை திட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கவங்கள கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்கிரிப்டை மட்டும் எழுதி படிங்கண்ணே, தேவையில்லாமல் பழக்கத்தில் திமுகவை திட்டாதீங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு காவல்துறையை வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த காவல்துறைக்கிட்ட இருந்து தமிழ்நாடு வந்து கற்றுக்கணும் பாருங்கள், மற்றவங்க கட்சி வந்து இது பண்ணியிருந்தா கூட வேறு கட்சியோடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ இதே தான் கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட இவங்க காவல்துறையை புகழ்ந்து பேசினாங்க. காவல்துறையோடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இந்த கூட்டத்தில் வந்து கடந்து வந்திருக்கவே முடியாது, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அப்படின்னு இதே விஜய் அவர்கள் தான் கரூரில் சொன்னார். இப்போ இங்கேயே வந்து இவ்வளோ தூரம் புசி ஆனந்த் அவர்கள்லேருந்து ஆதவர்ஜுனா அவர்கள்லேருந்து விஜய் அவர்கள் வரைக்கும் காவல்
காவல்துறை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இல்லை. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை பாண்டிச்சேரி காவல்துறைக்கு என்ன பயம்னா, கரூரில் மாதிரி இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போகுது அப்படின்ட்டு தான் அவங்க நிறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. இவங்க காட்டின எந்த இடத்துமே அவங்க வந்து ஓகே பண்ணலை. அவங்களாம் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இங்கே தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடத்த பாண்டிச்சேரியோடைய காவல்துறை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ரெண்டாவது, உங்கள் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் வரலாம், இத்தனை பேர் வரலாம், அத்தனை பேர் வரலாம்லாம் சொல்லாமல் 5000 பேர், அந்த 5000 பேருக்கும் கியூஆர் கோட் போட்ட பாஸ், அந்த பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லி, அதுவும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லி அவங்க சில நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதே வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ஒரு இடத்த பார்த்து கொடுத்து அவங்களாம் இத்தனை பேர் தான் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கண்டிஷன் போட்டிருந்தா இப்போ விஜய் அவர்கள் தரப்பு ஒத்துந்துருப்பாங்களா? இது திமுகவின் சதி, எங்களுக்குன்னு கூடுற கூட்டத்தை வந்து இவங்க வந்து தடை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே உருட்டுப்பீங்க. இப்போ அங்கே புசி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டாலும் அத்தனை கண்டிஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக வருவோம் அப்படின்றீங்க. இப்போ அதே இங்கே போட்டப்போ என்ன சொன்னீங்க? திமுகவின் சதி, எங்களுக்கு வர கூட்டத்தை வந்து தடுக்கிறாங்க. அதே பாண்டிச்சேரியில் போய் என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் நாங்கள் வருவோம். ஏன்னா இப்படி அலைய விட்டுருக்காங்க, 4 நாளாக போய் கெஞ்சிருக்காங்க, எங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பொதுக்கூட்டத்துக்காக அனுமதி கொடுங்க. எப்படி இந்த செந்தில் அவர்கள் சொல்லுவாங்களே, அண்ணன் டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கோன்னு பார்த்து ஒரு 5000 ரூபாவது கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் வேற பெருசாக பேசி விட்டேனே கட்சியில். அதனால புசி ஆனந்த் அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் பெரிய இது இருக்குது, படைபலம் இருக்குது, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து பில்டப்பை கொடுத்துட்டேன், தயவு செய்து வந்து கொடுங்க அப்படின்னு சிஎம் 4 முறை பார்த்துருக்காங்க. 4 முறை பார்த்த பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தான் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து அந்த 5000 பாஸ் அடிச்சு கொடுத்தாங்களே, இது 10:30 மணிக்கு எல்லாம் கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்பாடு பண்ண அந்த மைதானத்தில் கூட்டமே இல்லை, காலியாக இருக்குது. இப்போ வேறு வழி இல்லை, ஏன்னா 5000 பாஸ் கொடுத்ததில் 10:30 மணிக்கு 500 பாஸ் கூட வந்து சேரல. இவர் என்ன பண்ணுறது தெரியல. அந்த வீடியோலாம் வந்து இப்போ வெளியாக இருக்குது, வந்து சொல்கிறார் வெளியே இருந்துட்டு, எல்லாரும் உள்ளே வரலாம் வாங்க, எல்லாருமே உள்ளே வாங்கினோடனே அந்த அம்மா, அதாவது அந்த பெண் காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்களா, அவங்க போய் பட்டுன்னு மைக்க பிடுங்குறாங்க. உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அது எப்படி எல்லாரும் அலோவ் பண்ண முடியும்? 41 பேர் செத்துருக்காங்க கரூரில் உங்களால், அதே வேலையை இங்கே வந்து நீங்கள் செய்ய பார்க்காதீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் காவல்துறை வந்து தடுத்துட்டே இருக்கு. புசி ஆனந்த் அவர்கள் இந்த பக்கம் கை காட்டுறாரு, உள்ளே போயிருங்க நைஸாக போயிருங்க அப்படின்றார். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த தடுப்பு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் தாண்டிட்டு தள்ளிட்டு அப்படியே எல்லாரும் ஓடுறாங்க, போலீஸ் கெஞ்சுறாங்க, நீங்கள் போகடா, ஆனால் உள்ளே போங்க, ஆனால் அமைதியாக போங்க, அதான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பொதுக்கூட்டத்தையே ஒரு ஆர்கனைஸாக நடத்த முடியாத நீங்கள் ஒரு மாநிலத்தோடைய சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. கூட்டம் சேரலை, அந்த கியூஆர் பாஸ், அந்த கியூஆர் பாஸ்லேயே இன்னொரு இது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து டுபாகூர் வேலை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அனுமதி அப்படின்றது தான் செய்தி, அதுதான் வந்து ரூல்ஸ். ஆனால் இவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாஸுக்கு 2 பேர் அனுமதி, நீங்கள் எல்லாம் வந்துடலான்னு. அங்கே இருக்க தம்பிங்களாம் கதறாங்க, நான் ஒரு பாஸுக்கு 2 பேர் அனுமதின்னு சொன்னாங்களே, இப்போ ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தானே அனுமதி, நாங்கள் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கோமே, எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு பிள்ளைங்களாம் கதறாங்க. அம்மா என்னை விட்டுட்டு உள்ளே போகாதீங்க இருங்க அப்படின்னு பிள்ளைங்களாம் கதறாங்க. அப்போ ஒரு பாஸ் கொடுக்கறதுலே வந்து இத்தனை மோசடிகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் உங்கள் தொண்டர்களுக்கே பண்ணியிருக்கீங்களே. நீங்களாம் வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுப்பீங்க, சட்டம் ஒழுங்கு சீராக வச்சுருப்பீங்க, ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ விஷயம் என்னென்னா, 10:30 மணிக்கு கூட்டம் வரல பாண்டிச்சேரியில். இவங்க எதிர்பார்த்த அந்த கூட்டம் வராதனால வேறு வழியே இல்லாமல் இவங்க வந்து அனுமதிக்கிறாங்க, யார் வேணாலும் உள்ளே போங்க, நான் கூட்டத்தை காட்டலைன்னா அண்ணன் ஏசி வேன்லேருந்து எந்திரிச்சு வெளியே வரமாட்டார் அப்படின்னு ஒரு வழியாக கூட்டத்தை சேர்த்து அண்ணன் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுகிறார். அது 10 நிமிஷம் கூட இல்லை, 4.5 நிமிஷம் தான் பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. மேகி கூட 5 நிமிஷம் வரும், நீங்கள் என்ன 4.5 நிமிஷத்தில் பேசியிருக்கீங்க அப்படின்ற மீம்ஸ்லாம் இப்போது சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து இவங்க வந்து போலீஸை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க. ஸோ ஒரு வழியாக கூட்டத்தெல்லாம் ஒன்று சேர்த்த பிறகு விஜய் அவர்கள் ஏதோ பயங்கரமாக பேச போகிறாரு. ஏன்னா புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்த பில்டப் 50 ஆண்டு காலம், இந்த பாண்டிச்சேரிக்கு 50 ஆண்டு காலம் என்ன தேவையோ அதை அண்ணன் இப்போ சொல்லுவார் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் வழக்கம் போல் அந்த ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி ரேஷன் கார்டு இல்லை, டூரிசம் இங்கே வந்து டெவலப்மெண்ட் இல்லை, இங்கே வந்து ரயில்வே சேவை வந்து சரியாக இல்லை, இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லை, இப்போ இதெல்லாம் டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நியாயமாக
இந்த டெவலப்மெண்ட்லாம் இல்லை ஓகே. ஆமாம், நியாயமாக நீங்கள் யாரை திட்டிருக்கணும்? அந்த மாநிலத்துடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ரெண்டுத்தையும் சேர்த்து தானே திட்டணும். ஆனால் இவர் எவ்வளோ நைஸாக என்ஆர் காங்கிரஸை மட்டும் திட்டாமல் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, அதனால தான் வந்து இங்கே வந்து எந்த வளர்ச்சியும் இல்லைல்ல, நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்ச மாதிரி இங்கே வந்து பாண்டிச்சேரியை புறக்கணிக்காதீங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுங்க. இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டு சிஎம் வந்து இங்கே பாண்டிச்சேரி சிஎம் அவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கணுமா, எந்த வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு விஜய் அவர்களே சொல்கிறாங்க. இங்கே டூரிசம் டெவலப்மெண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. இப்போ இது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சிஎம் வந்து பாண்டிச்சேரி சிஎம் பார்த்து என்ன கற்றுக்கணும்னா, எந்த டெவலப்மெண்ட்டுமே பண்ணாதீங்க, இவர் வந்தாருன்னா இந்த மாதிரி 4 முறை அலைய விட்டு பர்மிஷன் கிடையாது 4 முறை அலைய விட்டு அதுக்கப்புறமா நீங்களா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பர்மிஷன் கொடுக்க வச்சாங்க பார்த்தீங்களா பாண்டிச்சேரியில், அந்த மாதிரி அழக்கடிக்கணும். அந்த மாதிரி அழக்கடிக்கிற வேலையை வந்து தமிழ்நாடு சிஎம் அவர்கள் அடுத்த வாட்டி தாவேகா தரப்புலேருந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோக்கோ கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் 5000 பேர் தான் அனுமதிப்போம், அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுப்போம், நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் மட்டும் தான் அனுமதி, ரோட் ஷோ அனுமதி இல்லைன்னு 4 தடவை வந்து இழுத்தடிக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வந்து பாண்டிச்சேரி சிஎம் அவர்களை பார்த்து கற்றுக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்களே ஐடியா போட்டு கொடுக்குறாரு. அதாவது பாஜகவை திட்டுறதுன்னு ஆயிப்போச்சு. நியாயமாக நீங்கள் என்ஆர் காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து தான் திட்டிருக்கணும். இப்போ இங்கே திட்டும் போது மட்டும் ஸ்டாலின் அங்கிள் பாப்பா அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு தரமற்ற இந்த எந்த அரசியல் தலைவர்களுமே அதாவது ஒரு தலைமை இந்த மாதிரி பேசி எந்த கட்சியிலுமே நான் பார்த்ததில்லை. ஸோ அப்படியான மோசமான விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அப்படி வைக்கும்போது நீங்கள் இங்கே பாண்டிச்சேரிக்கு போகும்போது இங்கே இத்தனை டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த மாநிலத்தோட சிஎம்மான ரங்கசாமி அவர்களையும் அப்படி தானே விமர்சிச்சிருக்கணும். ஏன் அங்கே மட்டும் நான் வந்து அந்த சிஎம் அவர்களை வந்து பாராட்டுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசு திட்டும்போது கூட மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே அப்படின்லாம் திட்டாமல் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும், கைவிடக்கூடாது அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு ஒன்றிய அரசு போய். ஏன்னா இவர் ஏதாவது வாயை திறந்தாங்கன்னா இங்கே சிபிஐ கேஸ் ஏதாவது நம்மளை உள்ளே வச்சு செஞ்சு விட்ருவாங்க அப்படின்ற பயமா என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல கூட மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நீங்கள் ஏன் வந்து தொடர்ந்து பாண்டிச்சேரியை வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை ரொம்ப தைரியமாக ஓப்பனாக பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னு தெரியல. ஸோ 4.5 நிமிஷத்தோட ஒரு பேச்சு அவர் வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் தாவேகா கட்சியில் ஒரு கொள்கையை மட்டும் அவங்க மாற்றிக்கல. பிரச்சனைனா ஸ்பாட்லேருந்து ஓடி போயிருது. ஏன்னா அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் ஓடி போனார். இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரியில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெண் காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து போட்டு தாக்குனாங்கல்ல, நீ வந்து சொல்லாதீங்க நாங்கள் என்ன செய்யணும்னு, ஏற்கனவே 41 பேர் கொண்டுட்டீங்க அப்படி இப்படின்னு கத்தும்போது அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாது. இங்கே கூட இருக்கவங்கள சாரி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா கிட்ட, அம்மா சாரிம்மா விடுங்கம்மா அப்படிம்மா இப்படிமான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அண்ணனை காணும், புசி ஆனந்தன்னா அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப்பு. ஸோ இன்னொரு தாவேகாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை கொள்கையாக திமுகவை திட்டுவது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரை மாற்றிட்டு திமுகவை திட்டும் கழகம் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா எந்த இதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டில் திட்டிகிட்டு இருக்கீங்க, வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அதுபடி நீங்கள் பேசுகிறீங்க. சரி ஓகே, இப்போ பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் வந்து திமுகவை திட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ திமுகவை திட்டுனா நம்ம வளரலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திமுகவை திட்டுறதையே தன்னுடைய முழு கொள்கையை விஜய் அவர்கள் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பல கேள்விகள் இருக்குது இந்த பாண்டிச்சேரியில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொதுக்கூட்டத்தில் பாண்டிச்சேரியில் மட்டும் நான் 5000 பேரை கூட்டி காட்டுறேன் அப்படின்னு பந்தாவாக நீங்கள் கியூஆர் போட்டு பாஸில் அடித்தும் உங்களால் ஒன்றும் பட முடியல. கடைசியில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மாவட்டங்களில் இருந்து வந்தவங்களையும் சேர்த்து தான் ஒரு கூட்டத்தை கூட்டு காமிச்சிருக்கீங்க. அதையும் நீங்களே போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல, காவல்துறை போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணல. நீங்கள் வந்து எப்படி ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, ஒரு பாஸ் கொடுக்கும்போதே அதில் வந்து ஒரு கியூஆர் கோட் பாஸுக்கு 2 பேர் அனுமதி அப்படின்னு போய் சொல்லி ஒரு பாஸை கொடுக்குறீங்களே, உங்ககிட்ட எந்த மாதிரியான நன்மகத்தன்மை இருக்கும் அப்படின்ற கேள்வியும் வருது. அடுத்தது, இங்கே இருக்க ஆளுங்கட்சியை மட்டும் தான் நான் விமர்சனம் பண்ணுவேன், அங்கே இருக்க ஆளுங்கட்சியில் பாஜக மட்டும் விமர்சனம் பண்ண, என்ஆர்சி வந்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுடைய கூட்டணி எங்களுக்கு வேணும் இல்லையா, அதனால் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இந்த தமிழிசை அக்கா வேற, தம்பி ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசுங்க, இப்போ அவங்க கூட்டணிக்கு வருவாங்க, பாஜக கூட்டணி வருவாங்க பார்த்தாங்க, வரல. கடைசியில் பாஜகவையே இந்த அளவுக்கு அளவுக்கு விமர்சனம் பண்ணதுக்கே தமிழிசை அக்கா வந்து கொதிச்சு போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இப்படி எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களும் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அடுத்தது ஈரோட்டில் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இவங்க என்னென்ன காமெடி எல்லாம் தாவேகா தரப்புலேருந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு அந்த கட்சியை நெறிப்படுத்துங்கன்னு நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். நேற்று நீங்கள் சொன்னீங்க பைக் எடுத்துகிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதையும் கேட்கல. பைக் எடுத்துகிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. செவுத்து மேலே மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதையும் கேட்கல. பாஸ் இல்லை, உள்ள அனுமதி இல்லை அப்படின்ன உடனே செவுத்து மேலே மரத்து மேலெல்லாம் ஏறி குதிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பொது சொத்தை சேதப்படுத்தாதீங்க, இந்த பேரிகேட்ஸ்லாம் உடைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்கல. பேரிகேட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு தான் அந்த மாதிரி அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல உங்கள் கட்சியை நீங்கள் வந்து எப்படி ஒழுக்கமாக நடத்துறது, அதை எப்படி கட்டமைக்கிறதுன்ற வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. இங்கே வந்து எல்லாத்தையுமே நெறிப்படுத்தி ஊழலற்ற ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீராக வச்சிருக்க ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு அந்த கதை விட்றீங்களே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்கு சரிங்க. அந்த கட்சியை நெறிப்படுத்துங்க. அப்புறமா நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறத பார்க்கலாம்.